வித்யா, இன்னைக்கு என்ன சமையல்? இனிமேல் தான் சமைக்கவே போகிறேன். ஆனால் 12 மணி ஆச்சு. ஆமாம், லேட் ஆயிடுச்சு. சிக்கன் ஆச்சு. ராஜேஷ் கறி வச்சுட்டோம். நல்ல பையன். சாப்பாடு எடுத்து போகிறேன். இன்னைக்கு என்னென்னா சண்டே. ராஜேஷ்க்கு வந்து 2 days ஃபீவர். ரசம் சாதம், கஞ்சி அதெல்லாம் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா. அதனால தான் எந்திரிச்சோன்னே அவனாக போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு கறி வச்சிட்டான். எனக்கு இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு கொடு. சிம்பிளான சிக்கன் கிரேவி. என்ன அரிசி? சீரக சம்பாவா? நார்மல் சாப்பாட்டு அரிசி. நார்மல் ஒயிட் ரைஸ்க்கு உனக்கு சீரக சம்பாவா? வசதி தான். சடனாக பிளான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பாதி சிக்கன் வந்து கிரேவிக்கு, பாதி வந்து சிக்கன் 65. இப்போ அதுக்கு மீது மசாலா இது பண்ண போகிறோம். கிரேவி வைக்கிற கேப்பில் எனக்கு இந்த பொட்டு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு கையில் நடுக்குது. இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு இந்த பெரிய பாத்திரத்தில் வைக்கிற சாப்பாடு. ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறியா? இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ரொம்ப நாள் கழிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு ஒருத்தவங்க வராங்க. எங்கள் ஊருக்காரங்க வராங்க, எங்கள் சொந்தக்காரங்க. பரவாயில்ல, சிக்கன் நல்லா க்ளீனாக கழுவிட்டியா? 65க்கு தனியாக எடுத்து வைக்கிறேன். 65 தனியாக, கிரேவி தனியாக. அது என்னன்னு தெரியல. நான் வந்து கழுவுறப்ப சிக்கனை தொட மாட்டேன். அது ஒரு பயம் மாதிரி போகலாம். ஆனால் இப்போ பாருங்க எப்படி அசால்ட்டாக போகிறீங்க. ஆனால் அதில் 2 புழு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்தா பிளட்டு. பாரு, கரெக்டாக எடுத்து போடுறேன். நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ 65 மசாலா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஜேபி மசாலா. நான் வந்து இது கேட்டேன், ஆச்சி மசாலா கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. ஆச்சி மசாலா நல்லா இருக்கும். 65க்கு ட்ரை பண்ணி போகிறேன். கூட ஃபேஸே டல்லாக இருக்கிறது. யாரோ பிள்ளைய கண்ணு வச்சிட்டாங்க. ஆமாம், இது எக்ஸ்பீரி இது பார்க்கல. ரெட் கலரில் தானே இருக்கும். எக்ஸ்பீரி பார்க்கல. 25 வரைக்கும் இருக்குது. ஏப்ரல் 25. நம்ம இதுக்கு முன்னாடி ஆச்சி மசாலா தானே வாங்கினோம். அது எப்படி ரெட் கலராக ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும். கை நடுங்குது ராஜேஷ். ஆச்சி மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சொல்லக்கூடாது. சீக்கிரம் ஓகே. இப்போ இந்த ரீசெண்டாக எல்லாரும் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறதே வராது. இந்த மாதிரி யூடியூப் வீடியோவாக ஃபுல் வீடியோவாக பண்ணுவோம். ஆமாம், இது டெய்லி போட்டுட்டு இருக்கேன். ரீல்ஸ் பண்ணுறேன். அது ட்ரெண்டிங்காக இருந்தாலும் போட்டால் தானே நம்மளும் ட்ரெண்ட் ஆகும். எனக்கு ரொம்ப வேலையே இல்லாமல் நான் கூட நின்று இப்படி கடலை போட்டுட்டு இருக்கேன் பார்த்தியா? உங்கள் வேலையை கிரேவிக்கு காய்கறி கட் பண்ண வேண்டிய இருக்குது. எக்கச்சக்க வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட உட்காந்து மொக்கையை போட்டுருக்கு. ரீல்ஸ் பண்ணுறது கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு. காசு இந்த வித்யா இந்த மாத்திரை கூட போட்டலாம். அந்த டானிக் இருக்கேன். 4 ml தான் குடிச்சிருக்கேன். பல்ல பட்டு கூசுது. 4 ml தான் குடிச்சிருக்கேன். ஒரு அண்ணன் இருக்கு. பரவாயில்ல, இனிக்குது. அந்த கையில் பாரு. இந்த அப்படி கையை வச்சு அந்த கையில் பாரு. ஐயோ, அப்படியே வச்சுட்டு டேய் செஃப் மாதிரி இருக்காங்க. அடுப்புக்கு மேலே ஐஃபோன் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த கிரேவி வந்து எப்படி சொல்கிறது, எல்லா வீட்லையும் பண்ணியிருப்பீங்க. லேட் ஆகிடுச்சுட்டாக்கா, தாமதம் ஆகி விட்டதால். அதனால் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். பிரியாணி ஸ்பைசஸ். இது ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான அளவு. இதுதான் உங்கள் அஞ்சரை பெட்டியா? பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இது வந்து ஆதி காலத்தில் வாங்கினது ராஜேஷ். இதோ இந்த பூ இதெல்லாம் போட்டு அரைக்கணுமா? நம்ம இல்லை, நானும் கொஞ்சம் தள்ளி நின்று கிராமெலாம் தெரிப்பாங்க. அப்படியா? நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒன்றும் ஆகாது. லைட்டாக வெடிச்சு பறந்து போகும், அவ்வளோதான். 50,000 போனால் வெடிச்சு பறந்து போகும். பிரியாணி ஸ்பைசஸ், அதுக்கடுத்து வெங்காயம் தக்காளி, அவ்வளோதான். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் நான் சின்ன வெங்காயம்னால 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். கிரேவி சாப்பாடு மட்டும் வச்சிரு. சிக்கன் 65 நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு மணியாக எடுத்துக்கிட்டா தான் சாப்பிடணும். சண்டே ஆனாலே அப்போ போடுறோம். கிரேவிக்கு மசாலாலாம் அரைச்சாச்சு. லைட்டாக எண்ணெய், கொஞ்சம் சீரகம், ஒன்றும் செய்யறத போட்டுறாரு. வெங்காயம், அதுக்கடுத்து கருவேப்பிலை. தான் முதல் போட்டுருக்கேன். அப்படிலாம் ஏன் வெங்காயம் மதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் குக் ஆயிடுச்சு. அரைச்சிட்டு பேஸ்ட். என்ன ரொம்ப ரொம்ப கெட்டியாயிடுச்சு. இதை காட்டாத சட்னி மாதிரி இருக்கு. தக்காளி சட்னி மாதிரி இருக்கு. அதுக்கு தான் வீடியோ ஆன் பண்ணேன். சிக்கனை போடாமல் கிரேவி வச்சு சப்பாத்தி ஃபைனலாக எப்படி வருதோ அதான்ப்பா. இதுக்கு தான் நான் நீ பக்கத்தில் இருந்து ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்க. அதான் நான் மறந்துட்டேன். ஆமாம், சிக்கனை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா போட்டு பரட்டு. அதுக்கப்புறம் ஏன் லாங்கே பேச முடியாது. ஒன்று பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன். அதான் சிக்கன் போட்டுக்கலாம். மசாலா ஊற்றுல சிக்கன் போடுவோம். போச்சு, தப்பு நடந்து போச்சு. எப்படி போட்டால் வெந்துரும் தானே. ஒருத்தர் வருவான் வந்து அசு வருவான். இது ஸ்மெல் பண்ணி பார்த்தா வெத்தலை வாடு வருது. ஆனால் அது எதுவும் எப்படி சாப்பிட்டாலும் உள்ள போக்குவது அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு இருக்கும். இது போனால் இதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும், அப்படி வரணும் அப்படின்ட்டு.
இப்போ என்னோட கிரேவி மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அரண்டு போயிடுவீங்க. ஏய் வேண்டாம் வேண்டாம். என்ன பிரிஞ்சு வந்து சுற்றி தான் ஆஃப் பண்ணி வைக்காம சிக்கன் சமையல் முடிஞ்சு. இதப்பா சிக்கன் 65 விட இதுதான் இப்போ இருக்கிறதுல கஷ்டம். சரியா 65 பொரியல் மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மசாலா போட்டு வச்சிருப்பாங்க பாக்கெட்டில், அதை சிக்கன் மிக்ஸ் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கஷ்டம் போல. அந்த ஃப்ரை பண்ணுற அந்த பதம் தெரியுமில்ல ஃபஸ்ட்டு, அது எடுத்து டைமிங்கு இந்த கலரு என்ன காலருக்கு அப்புறம் எண்ணெயில் போட்டுறதுக்கு இதுக்கு ஒரு பதம், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே கிளாஸ் எடுப்பான். இதுவே ரொம்ப பெரிய செஃப் நினைக்கிறேன். இந்த கிரேவியில் ஃபஸ்ட்டு படி ஏறிட்டு அடுத்துல 5வது படி, அதுக்கடுத்து 10வது படி ஏறியாச்சு ஸ்ட்ரைட்டாக. கையிலே மசாலா வச்சுட்டு போடாமல் அதுக்குள்ளே கொத்தமல்லி இது என்ன மசாலானே தெரில. ஸ்டிக்கர் வாங்கி எல்லாத்தையும் எழுதி ஒட்டிடுன்றாங்க. அப்படிதான் நினைச்சேன் நான். அதுக்கடுத்து சரி சமைக்கிறவங்க நமக்கு எல்லாமே தெரியும், இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவ்வளோ தூய் வருதுங்களா. இப்போ இது திடீர்னு பார்த்தா இது சாம்பார் தூளாக இருக்குங்க. பூஜை உங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கே தெரியல. மல்லித்தூள் வந்து அந்த கிளாஸ் பாட்டில் இருக்கும் பாரு. நான் கூட மல்லித்தூள் கரெக்டாக எடுத்துட்டு வரேன். நீ என்னன்னா ஒரு மசாலா பார்த்து எடுக்க தெரியல. சிக்கன்லாம் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி புதினா கொத்தமல்லி லைட்டாக போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனா ஃபினிஷ். இடையில காய்ச்சல் பார்த்துருக்கு. சொதப்பிட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல. இப்போ வீட்டில் வந்து நம்ம எப்பயும் போல இருக்கிறோன்னா, எப்பயும் போல அந்த மாதிரி சமைச்சு என்னன்னா எப்பயும் போல சமைக்கிற மாதிரி சமைச்சோம். இப்போ திடீர்னு நம்மளை தாண்டி இன்னொரு நாள் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயும் போல சமைச்சாலே நல்லா வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா சமைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் மண்டல ஓடிக்கிட்டே இருக்குமா, சமைக்கிறது நல்லா வருமோ வராதோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பல் நடந்துச்சு. ஓகே, நான் 65 போயிடுச்சு. டக்குனு எடுத்து சாப்பிட வந்துடும். பசிக்குது. என்ன 65 இப்படி ஏரியா காஞ்சிருச்சு, மேலாக காஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட ஒரு மரண பயம் தெரியுது. மெதுவாக போடு. நீ போகிற சவுண்டை பார்த்தா எனக்கே பயமா இருக்குல்ல. எடுத்துங்க. நான் இதை ஃபஸ்ட்டு இது டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நார்மலாக அப்படி குழம்பு என்ன அரைச்சி போட்டுருக்கோம். என்ன அரைச்சது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரொம்ப அரைச்சி போட்டது என்ன என்ன அரைச்சி போட்டு வதக்காம அரைச்சி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.